அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபிநாத் இனியா ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறப்ப கோபி வந்து வீட்டுல எல்லாரும் ஓகேவா நல்லா பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம சரி நம்ம ஃபீல் பண்றது டேடிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிட்டு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுறாங்க. அப்பா அம்மா அண்ணனுங்கன்னு எல்லாரும் நம்ம மேல ரொம்ப பாசத்தோடய அக்கறையோடு இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே நம்மக்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. நிதிஷ் என்னடனா குடிச்சிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரோட ஆட்டிடியூடை பார்த்தா குடிச்ச மாதிரியே தெரியல. வேறு என்னவோ தப்பாக இருக்குது. அதை நம்ம அப்பாக்கிட்டேயோ இல்லை அம்மாக்கிட்டேயோ சொன்னோம் அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவாங்களே. நம்ம என்னடா செய்யறது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இனியா யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம கோபி வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராங்க. உடனே இனியா வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நார்மலாக ஆகிடுறாங்க. நார்மலாக ஆனதுமே அவங்க டேடிக்கிட்ட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு போனதும் சரிங்க டேடி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் மார்னிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து கோபிநாத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு உள்ளே போனதுமே நம்ம சந்திரிகாவும் சுதாகரும் இனியாவை நிற்க வைக்கிறாங்க. இனியா எங்கே போயிட்டு நீ பாட்டு வர, உங்கள் வீட்டுக்கு போகிறது இருந்தால் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இனியா வந்து இங்கே பாருங்கள், என்னோடய ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாவை பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் போனேன். நாளைக்கு என்னோடய பர்த்டே, அதுக்காக என்னோடய அண்ணன் அப்பா அம்மா எல்லாருமே கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதனால தான் லேட் ஆகிடுச்சு. டேடி தான் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க. நிதிஷ் எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இனியா அவங்க பாட்டு மேலே போயிடுறாங்க. இதனால் சந்திரிகாவும் சுதாகர் என்ன பண்ணாங்க, இங்கே பார்த்தியா இவ இனியா வந்து நம்ம சொல்கிறத கேட்டு தலையாட்டுற பொண்ணு கிடையாது, தப்புனா எதிர்த்து கேட்கக்கூடிய பொண்ணு. உங்கள் பையனை எப்படி இருக்க சொல்கிறியோ அப்படி இருக்க சொல்லு சந்திரிகா, இல்லைனா இனியா விட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரிகா வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா தான் பையன் இருக்கிறது ஒரே ஒருத்தன், அவனோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரிகா யோசிக்கிறாங்க. அதனால் நிதிஷ் பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே இனியா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மொத்த ப்ராப்ளத்தையும் நம்ம இனியா மேலேயே திணிச்சிட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாத இனியா என்ன பண்ண போகிறாங்க, சந்திரிகாவுக்கும் சுதாகருக்கும் என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.